tweet and treat tales. தீரச் செயலும் தீயச் செயலும். ஓர் அழகான கிராமத்தில் மணி, செழியன் என்ற இரண்டு நண்பர்கள் வசித்தனர். இருவருக்கும் ஒரே வயது என்றாலும் குணத்தில் முற்றிலும் வேறுபட்டவர்கள். மணி எப்போதும் புத்திசாலித்தனமாகவும் தைரியமாகவும் இருப்பான். யாராவது கஷ்டப்பட்டால் உடனே ஓடிச் சென்று உதவி செய்வான். ஆனால் செழியனோ இதற்கு நேர்மாறாக இருந்தான். தனக்கு லாபம் தரும் விஷயங்களை மட்டுமே செய்வான். மற்றவர்களை ஏமாற்றக்கூட தயங்க மாட்டான். ஒரு நாள் அந்த கிராமத்தின் அருகே இருந்த ஆற்றில் திடீரென வெள்ளம் ஏற்பட்டது. ஊருக்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் தவித்தனர். அப்போது ஒரு குழந்தை வெள்ளத்தில் சிக்கி தவிப்பதைக் கண்டனர். அக்குழந்தையின் பெற்றோர் கதறி அழுதனர். ஆனால் தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. இதை பார்த்த மணி ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. நான் காப்பாற்றுகிறேன் என்று சத்தமிட்டுக் கொண்டே ஆற்றுக்குள் குதித்தான். தண்ணீரின் வேகத்துக்கு ஈடு கொடுத்து நீந்தி குழந்தையை பத்திரமாக மீட்டான். மணியின் இந்தச் செயலைக் கண்ட கிராம மக்கள் அனைவரும் அவனை பாராட்டினர். அவனது பெற்றோர் பெருமைப்பட்டனர். அதே சமயம் செழியன் என்ன செய்தான் தெரியுமா? வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட சில பொருட்களை எடுத்து யாரும் பார்க்காத சமயத்தில் தன் வீட்டுக்கு கொண்டு சென்றான். இந்த வெள்ளம் கூட எனக்கு ஒரு வழியில் லாபம்தான் என்று நினைத்து கொண்டான். ஆனால் அவனுடைய இந்தச் செயலை ஒரு பெரியவர் பார்த்துவிட்டார். அவர் செழியனை அழைத்து, செழியன், நீ செய்தது தவறு. ஆபத்தில் இருக்கும்போது மற்றவர்களுக்கு உதவுவதுதான் உண்மையான வீரம். சுயநலமாக நடந்து கொள்வது தீயச் செயல் என்று அறிவுரை கூறினார். செழியன் முதலில் அந்த பெரியவரின் பேச்சை கேட்கவில்லை. ஆனால் மணி செய்த தீரச் செயலால் கிடைத்த மரியாதையையும் மக்கள் அவனுக்கு கொடுத்த அன்பையும் பார்த்தபோது செழியனுக்கு தன் தவறு புரிந்தது. தன்னுடைய தீயச் செயலால் தனக்கு எந்த பாராட்டோ மரியாதையோ கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்தான். அன்று முதல் செழியன் தன் குணத்தை மாற்றிக்கொள்ளத் தொடங்கினான். மணியைப் போலவே தானும் நல்ல காரியங்களைச் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு வயதான மூதாட்டிக்கு கீழே விழுந்த பொருட்களை எடுத்துக் கொடுத்து உதவினான். அன்று செழியனுக்கு கிடைத்த மனநிறைவு அவன் இதுவரை செய்த எந்த தீயச் செயலிலும் கிடைத்ததில்லை. இந்த கதையின் நீதி என்னவென்றால், தீரச் செயல்கள் எப்போதும் பாராட்டப்படும். அதே சமயம் தீயச் செயல்கள் அவமானத்தையே தரும். பிறருக்கு உதவி செய்வதே உண்மையான மகிழ்ச்சி.